ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதையோட ஹெட்டிங் வீணாக்காதீங்க. ஒரு அங்கிள் அவரு ஒரு பாப்பா வந்து அவர் அப்பா கிட்ட கேட்டாராம், இந்த போல பாப்பா பிஸ்கெட்டை வாங்கிட்டாப்பா அப்படின்னு கேட்கும்போது அவரும் வாங்கி கொடுத்தாராம். இந்த பாப்பா வந்து முன்னாடியே வண்டியில் நின்றுட்டு சாப்பிட்டுக்கிட்டே போச்சான். போகும்போது இந்த பொண்ணு வந்து எல்லாத்துலேயுமே சாப்பிட்டுச்சு. அந்த லாஸ்ட்டாக 3 பிஸ்கெட் மட்டும் அந்த பாப்பாவோட சாப்பிட முடியல. அப்பா எங்கேயா டஸ்ட்பின் இருந்துச்சுன்னா நிப்பாட்டுப்பா, இதை போட்டுடலாம் அப்படின்னா. வெறும் கவர் தானே போடலாம் அப்படின்னா. இல்லைப்பா, இதுக்குள்ளே 3 பிஸ்கெட் இருக்குப்பா அப்படின்னா. சரின்னு ஒரு டஸ்ட்பின் பக்கத்தில் நிப்பாட்டிட்டு அந்த பிஸ்கெட்டை மட்டும் தனியாக எடுத்துட்டு அந்த கவர் மட்டும் டஸ்ட்பினில் போட்டுட்டு அந்த பக்கமாக ஒரு புண்ணை இருக்கும்ல, அந்த குடிசை வீடு மாதிரி அதை போல் ஓரமாக வச்சுட்டு அவர் வந்து போயிட்டாங்க. அப்போ ஏன்பா மொத்தத்தையும் சேர்த்து குப்பையிலேயே போட்டுடலாம்லப்பா, ஏன்பா அங்கே தனியாக வச்சா அப்படின்னா. இல்லைம்மா, நீ சாப்பிட்டா உன் வயிறு ரொம்பச்சு. அந்த கவரை போட்டு அந்த மீதி இருக்க பிஸ்கெட் இருக்குல்ல 3, அதை பறவைகளுக்கோ இல்லை பூனையோ இல்லை டாகோ யாராவது எடுத்து சாப்பிடுவாங்கப்பா. ஏன் அனிமல்ஸ் பேர்ட்ஸு கூட சாப்பிடுவாங்க. அதனால அதை நம்ம குப்பை தொட்டியில் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாப்பா அப்படின்னு சொன்னோன்னா போயிட்டாரு. அன்னையிலேருந்து அந்த பாப்பா ஒரு சாக்லேட் சாப்பிட்டா கூட பாதி சாப்பிட முடியலன்னா அந்த ஓரத்தில் போய் வச்சிருமா அவங்க வீட்டு வாசலில். அதை போல் எது சாப்பிட்டாலுமே சாப்பிட முடியலன்னா அவங்க வீட்டு வாசல்லையே அந்த துணைக்கு மேலே வச்சிருந்தோம். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா அதில் பாதி விழுந்துச்சுன்னா நம்ம வீட்டிலையே வச்சுக்கோமே. நம்ம வீட்டில் யாராவது நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு பாதி வச்சுட்டு அதை குப்பையில் போடுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்காச்சும் ஷேர் பண்ணலாம். அதை போல் வெளியில் அனிமல்ஸு பேர்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி பழகுங்க. இது நல்ல விஷயம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லையும் நோட் பண்ணுங்கள். பாய் பாய்.